ஒரு சில பேர் என்ன நினைப்பாங்க, நம்ம நேரில் போல் பேங்க் மாதிரி கிடையாது, என் ஃபோட்டோ அவன்கிட்ட கிடையாது, அவர் ஃபோட்டோ என்கிட்ட கிடையாது, மொபைலில் தானே வாங்குகிறோம், மொபைலில் நான் பாட்டில் ஏதோ ஒரு ஆதாரம் கொடுத்துட்றேன், எந்த ஆதார் கொடுக்குறேன், யார் ஆதாரையோ கூட கொடுக்குறேன், யாரோட பேனையோ கொடுக்குறேன், மொபைலில் செக் பண்ண போகிறேன்னா கொடுத்து வாங்கி நான் ஒரு மாதத்தில் நான் மொபைல் நம்பரை சுவிட்ச் ஆஃப் பண்ணிடுறேன், இல்லை நான் கட்ட மாட்டேன், நான் ட்ரேஸபிளாகவே இருக்க மாட்டேன். ஸோ எப்படி ட்ரேஸ் பண்ண போகிறேன் என்ன அப்படின்னு நினைக்கிறீங்க. ஆனால் இந்த மாதிரி லோன் ஆப்பில் எனக்கு தெரிந்த வரை 90 to 95% அது லோன் ஆப் கொடுக்குறவங்கன்னா ரொம்ப கிரிமினலி கெட்டிக்காரங்களாக இருக்காங்க. ஒருத்தர் எப்படி டார்ச்சர் பண்ணி பணத்தை பெறுவதுன்னு கரெக்டாக பார்ப்பாங்க. உங்களுக்கு தெரியாமையே உங்களை ட்ரேஸ் பண்ணுவாங்க. உங்கள் மொபைல் நீங்கள் ஆதார் கொடுத்தோன்னே வெரிஃபை பண்ணுவாங்க, இந்த அட்ரஸ் இருக்கீங்கன்னான்னு பார்ப்பாங்க. ஒரு நாள் உங்கள் மொபைல் சுவிட்ச் ஆஃப் ஆகி நீங்கள் ஆப்பில் அது இல்லைன்னா கூட கரெக்டாக அவங்களுக்கு தெரியும். நீங்கள் டக்குன்னு ஃபாரின் போயிடலாம், வெளியூர் போயிடலாம், மொபைலை சரண்டர் பண்ணலாம் தான் நினைக்க முடியாது. ஏன்னா உங்கள் ஆதார் இருக்குது, உங்கள் பேன் நம்பர் இருக்குது, பேனு ஆதார் பேங்க் அக்கௌண்ட் நம்பர் இருக்குது. இந்த 3 வச்சு உங்கள் டூப்ளிகேட் ஐடி இது பண்ணி டூப்ளிகேட் பேனோ டூப்ளிகேட் ஆதாரோ சிம் ஸ்வாப் பண்ணுற சைபர், அதெல்லாம் கிரைம். ஆக்சுவலாக கிரைம், இது குற்றங்கள், சைபர் குற்றங்கள். அந்த சைபர் குற்றங்கள் செய்து கூட உங்கள் அக்கௌண்ட்டை முடக்குவதற்கான வழிமுறைகள் செய்வார்கள். ஏன்னா அந்தளவு டேலண்டடாக ட்ரெயின் தான் வராங்க இவங்க எல்லாமே. இவங்க லோன் கொடுக்கும்பொழுதே ஏன்னா முன்னப்படி தெரியாமல் உங்களையே லோன் கொடுக்க போகிறாங்க. அந்த அளவுக்கு ரெக்கவர் பண்ணுறதுக்கு டீம் வச்சுருப்பாங்க. அது கிரிமினலாவோ லீகலாவோ இல்லீகலாவோ பலவிதப்பட்ட ஆட்படை அவங்கள்ட்ட இருக்கும். நீங்கள் நினைப்பீங்க நம்ம வாங்குகிறோம் சரி 10 நாள் இது பண்ணிடலாம், சுவிட்ச் ஆஃபே பண்ணுவேன், இல்லை ஊரை விட்டே ஓடுறேன்னு நினைப்பீங்க. நீங்கள் என்றைக்கு சுவிட்ச் ஆஃப் பண்ணுவீங்கன்னு பார்த்துக்கிட்டு இருப்பாங்க. சுவிட்ச் ஆஃப் பண்ணுறதுக்கு முதல் நாள் எங்கே ட்ரேஸ் பண்ணாங்கன்னு பார்ப்பாங்க. அவங்க லோன் கொடுக்கறதுக்கு முன்னாடியே உங்கள் அக்கௌண்ட்டையும் ஆதாரையும் மொபைல் நம்பரையும் ட்ரேஸ் பண்ணி தான் வச்சுப்பாங்க. அதை எவ்ரிடே ட்ரேஸ் பண்ணிட்டு தான் இருப்பாங்க. இந்த ஆதார் மொபைல் வேறு எங்கேயாவது இது இருக்கா, அந்த மொபைல் லைவாக இருக்கா, கொடுத்துட்ருக்கோமா, எவ்வளோ ரெக்கவர் வந்திருக்குன்னு பார்ப்பாங்க. உங்களை இதில் லோனை இந்த நிறைய டிடெக்டிவ் ஏஜென்சி, ஒரு ப்ரைவேட் ஏஜென்சி எல்லாம் இருக்குது. உங்கள் அட்ரஸை ட்ரேஸ் பண்ணுவாங்க, ட்ரேஸ் பண்ணிட்டு தான் கொடுப்பாங்க. அவங்க அப்படி சுவிட்ச் ஆஃப் பண்ணி தப்பிச்சுலாம் ஓட முடியாது. உங்கள் பேரில் போலீஸ் கம்ப்ளைண்ட் கொடுத்து உங்கள் நேமை டார்ச்சர் பண்ணுவாங்க. இது மாதிரி அவசரத்தில் லோன் வாங்குறவங்கலாம் நம்ம சொசைட்டியில் நம்ம ரெப்புடேஷனுக்கு யோசிப்பாங்க, நம்ம பேர் கெட்டு போயிடுமேனு. அப்படி நினைக்கிறவங்கெல்லாம் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். அப்படி இல்லாமக்கா நீயும் கிரிமினல் நானும் கிரிமினல் தான், நான் சுவிட்ச் ஆஃப் பண்ணிட்டு போகிறேன் எப்படி பட்டுக்கோன்னா அது அப்போ 2 கிரிமினலும் ஃபைட் பண்ணாங்கன்னா நம்ம ஒன்றும் செய்ய முடியாது. ஏன்னா 2மே இல்லீகல், 2 பேருமே கிரிமினல் தான். அதை பற்றி நம்ம ஒன்றும் பேச முடியாது. நம்ம என்ன பண்ணுறோம், ஃபஸ்ட்டு ஆதார் கொடுக்குறோம், பேன் நம்பர் தரோம், வங்கி கணக்கு நம்பரை கொடுக்குறோம். நம்ம இந்த வங்கி கணக்கில் தான் லோனை அவங்க கிரெடிட் பண்ணுறாங்க. அந்த வங்கி கணக்கு மூலம் தான் லோன் வருது. ஸோ நமக்கு தெரியாமல் வங்கி கணக்கிலேருந்து எடுத்துகிட்டு வாங்கலான்ற ஒரு இது வரும். நீங்கள் கொடுக்கும்பொழுது நம்ம இசிஎஸ் ஃபார்ம்னு ஒன்று இருக்குது, எலக்ட்ரானிக் கிளியரிங் சிஸ்டமுக்கு வங்கிக்கு ஒரு அத்தாரிட்டி மாதிரி. அந்த மாதிரி ஏதாவது ஃபார்ம் நீங்கள் எலக்ட்ரானிக்காக சைன் பண்ணுறீங்களான்னு பார்த்துங்க. நீங்கள் சைன் பண்ணியிருந்தீங்கன்னு வச்சுங்களேன், டக்குன்னு அந்த ஃபார்மை பிரிண்ட் எடுத்து இந்த ஃபார்மை அப்படியே வங்கி காமிச்சு, அப்போ இவர் வங்கியிலேருந்து எவ்ரி மந்த்து எப்போ கிரெடிட் வருதோ அப்போது கிரெடிட் வர்ற அன்றைக்கி எனக்கு கட்டிடுங்கன்னு பேங்க்கில் அஃபிஷியலாக கொடுத்துருவாங்க. கொடுத்தாக்க அவங்க இசிஎஸ் ஃபார்ம் பேங்க்குக்கு போயிடும். அப்போ பேங்க்கில் உங்கள்கிட்ட இசிஎஸ் ஃபார்ம் உங்கள் டெபிட் வந்துருக்குன்ட்டு உங்களுக்கு எஸ்எம்எஸ் மட்டும் அனுப்பிச்சிட்டு டெபிட் பண்ணுவாங்க அவங்க. அந்த மாதிரி ரிஸ்க் இருக்குது. ஸோ அந்த இசிஎஸ் ஃபார்ம் கொடுத்துருக்கீங்களான்னு பார்க்கணும். அப்படி எந்த ஃபார்மும் கொடுக்கலன்ற பட்சத்தில் உங்களுக்கு தெரியாமல் உங்கள் வங்கி அக்கௌண்ட்டை டெபிட் பண்ண முடியாது.